நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி பாடல் பெற்ற ஊர்ல எத்தனைன்னு தெரியுமா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி 3 பேரும் பாடின திருத்தலங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயும் கொஞ்சம் வெளியிலையும் 276. புதுசாக கண்டுபிடிச்ச 2 சேர்த்து 276 பாடல் பெற்ற திருத்தலங்களில் 150 திருத்தலங்கள் நகரத்தார் திருப்பணி. எழுதி வச்சுங்க. காரைக்காலமையார் என்ன சொன்னா? பிறவாமை வேண்டும். முதல்ல சிவபெருமானை பற்றி அற்புதமாக ஒரு பதிகம் பாடியது காரைக்காலம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல வெண்பா பாடியது காரைக்காலம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல கட்டளை கழுத்துரை பாடியது காரைக்காலம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல அந்தாதி பாடியது காரைக்காலம்மையார். அந்த காரைக்காலம்மையார் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தைச் சேர்ந்த. மகாத்மா காந்திகிட்ட போய் ஒரு கும்பிடு போட்டார். காந்தி சிரிச்சு, என்ன வேணும்? சம்பளமெல்லாம் கிடையாது, என்ன வேணும்? ஒரு கையெழுத்து வேணும். 5 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். மகாத்மா காந்தி. இவர் செட்டியார் உடனே தமிழ்ல கையெழுத்து போடணும். அப்படின்னா 7 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். இவர் அதுக்கும் மேலே, அவர் பனியா செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். இந்த 2ம் விடா கண்டனும் கொடா கண்டனும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நகரத்தாரும் ஆன்மீகமும் இன்றைய தலைப்பு. நகரத்தார் சிகரத்தாராக விளங்க சிந்திக்கவும் செயல்படவும் வைத்திடுவீர் ஐயா. வருக, சிறப்புரை தருக என அன்போடு அழைக்கிறோம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அறைக்குள்ள நுழையிற போது எனக்கு 2 திமிரு இருந்தது. ஆணவம் உள்ளபடி சொல்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? நம்ம தான் வயசில் பெரியவர். 83. இது ஒன்று. 2வது, நமக்குத்தான் தமிழ் தெரியும். இது 2வது. ரொம்ப வேகமாக உள்ளே வந்தேன். சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டான். அட முட்டா பயல, என்னடா நினைக்கிற? இங்கே வந்தனா முதல்ல ஒரு அடி விழுந்தது. என்ன அடி? எனக்கு வலது பக்கத்தில் ஒரு 90 உட்கார்ந்துருக்கு. நடந்து போய், ஆமாம் 90ல எல்லாம் நடந்தால தெரியும், சின்ன குழந்தை மாதிரி ஆயிரம் திரும்ப நடந்து போய், அதுவும் கம்பீரமாக அதை படித்து திரும்ப வந்து ஒரு 90 உட்கார்ந்து இருக்குன்னா முதல் அடி எனக்கு விழுந்துச்சு. 2வது அடி என்ன தெரியுமா?
நமக்குத்தான் தமிழ் தெரியும். மனுஷனை கெடுத்ததே இந்த திமிரு தான். இங்கிருந்து ஒரு புண்ணியவான் வந்தார். அவர் பேர் என்ன? வணக்கம் சுப்பிரமணியம். பேர்லையே வணக்கம் இருக்கு. அவர் வந்தாரா, பேச ஆரம்பிச்சாரா, குமரகுருபர சுவாமிகளை எடுத்துக்கிட்டார். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. குமரகுருபர சுவாமி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒன்று சொல்கிறேன், நல்ல சபை. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது தில்லையாடி வள்ளியம்மைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அம்மா, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். அதுக்காக தமிழ் படித்தார். மகாத்மா காந்தி குஜராத்திக்காரர். ஹிந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். தமிழ் படித்தார். பள்ளத்தூரில் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர். விலாசம் தெரியலை, அதனால எந்த அண்ணாமலை செட்டியார்னு புரியலை. நம்ம ஊரில் தான் வீட்டுக்கு 2 அண்ணாமலை செட்டியார் இருப்பாங்களே, என்ன பண்ணுறது தெரியலை. பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் பம்பாயில் வாரதாவுக்கு பக்கத்தில் போனார். மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் 6 மாதம் வேலை பார்த்தார். திருத்தொண்டு, எல்லா சர்வீஸும், கக்கூஸ் கழுவுறது உள்பட. அம்மா, மகாத்மா காந்தியே கழுவுற போது இவர் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிற்க முடியுமா? அவ்வளவு சர்வீஸ் பண்ணார் பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார். 6 மாதம் ஆச்சு. வெளியில் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வரப்போகிறார். மகாத்மா காந்திகிட்ட போய் ஒரு கும்பிடு போட்டார். காந்தி சிரித்து, என்ன வேணும்? சம்பளமெல்லாம் கிடையாது, என்ன வேணும்? ஒரு கையெழுத்து வேணும். 5 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். மகாத்மா காந்தி. இவர் செட்டியார் உடனே தமிழில் கையெழுத்து போடணும். அப்படின்னா 7 ரூபா கொடு, கையெழுத்து போடுறேன். இவர் அதுக்கும் மேலே, அவர் பனியா செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். இந்த 2ம் விடா கண்டனும் கொடா கண்டனும். எப்படி இருக்கான்? என்ன கேட்டார்? 3வது கேட்கிறார், ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடணும். அப்படின்னா 10 ரூபா கொடுன்னு காந்தி கேட்கல. இந்த 7 ரூபா போதும். 7 ரூபா எதுக்கு? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டு, ஹரிஜன நல நிதி ஒரு டப்பா, அதில் போடு. ஹரிஜனங்களுக்காக அது பயன்படும். திருத்தொண்டு, நாட் ஃபார் மகாத்மா காந்தி. அவர் பையில் போட்டுக்க இல்லை. வேடிக்கை என்ன தெரியுமா? காந்தி ஒரு பொன்மொழி எழுதினார் தமிழில். எங்கிட்ட இருக்கு, கல்கியில் வந்தது, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன பொன்மொழி எழுதினார் தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை. தெரியுமா அது எங்கே இருக்குன்னு? நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு இருக்குல்ல, இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு எத்தனை முறை சாண்டல் சோப்பு போட்டு, நானும் தான் தினம் கண்ட சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிறேன். சோப்பு கருத்து போச்சே தவிர நான் வெளுத்ததா சரித்திரம் கிடையாது. ஆமாம், இந்த உடம்புக்கு என்ன பாடுபடுறான்? எழுதினார், நீரில் எழுத்தாகும் யாக்கை. தண்ணியில் எழுதி வச்ச எழுத்து போகிற மாதிரி இந்த உடம்பு போயிரும்டா. இது யார் சொன்ன வார்த்தை? குமரகுருபர சுவாமிகள் சொன்ன வார்த்தை. நீதி நெறி விளக்கம். பாட்டை பூரா சொல்கிறேன். நீரில் குமிழி இளமை. இளமை என்பது தண்ணீரில் குமிழி மாதிரி போயிடும். நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். இந்த செல்வம் இருக்க தண்ணியில் அலை அடிக்குதில்ல, அலை மாதிரி போயிடும். நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி ஓடி போயிடும். நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று. இப்படி இருக்கிற பொழுது நடராஜாவுடைய சிதம்பரத்தை கும்பிடாம என்னடா வாழ்க்கை? இந்த பாட்டை பாடினது யாரு? குமரகுருபர சுவாமி. நீதி நெறி விளக்கம் ரொம்ப பேருக்கு தெரியாது, தமிழ் வாத்தியார்களுக்கே தெரியாது. இவர் அதிலிருந்து கோட் பண்ணுறார்.
என்ன பாட்டு சொன்னீங்க? நினப்பு வருதா? மெய் வருத்தம் பாரார் கருமமே கண்ணாயினார். வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க உடம்பு வருத்தம் தூக்கம் அதையெல்லாம் நினைக்க மாட்டார்கள். பசி நோக்கார் கண் துஞ்சார். அந்த பாட்டை சொன்னார். ஓ, சிவபெருமான் சொல்கிறான், இந்த பாரு, உன்னை விட படித்தாள் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார், நினப்பில் வச்சுக்க. உன்னை விட வயசான ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கார், நினப்பில் வச்சுக்கோ. அதனால தான் கடவுள் எனக்கு 2 பக்கத்துலையும் 2 பேரை பக்கத்தில் கொண்டாந்து உட்கார வச்சேன். இல்லைன்னா அங்கேயில் உட்கார வச்சிருக்கணும். நான் அங்கே தான் உட்கார்ந்தேன். ஐயா பழனியப்பன் என்னை தள்ளி இங்கே உட்காந்து விட்டார். புரியுதா? சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஏங்க, குமரகுருபர சுவாமிக்கும் 90 ஆண்டு வாழ்ந்தவங்களை பார்த்தா, மங்கை ஆட்சியவும் நாராயணன் செட்டியாரையும் பார்த்தா மவுண்ட் கைலாசத்தை பார்த்த மாதிரி தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்பர் சுவாமி திருவையாத்துக்கு போனார், மவுண்ட் கைலாசம் போனார், கைலாசத்துக்கு போனார். கைலாசத்துக்கு போக முடியாது, இந்த முன்னால் மானசரோவரில் போய் மயங்கி விழுந்துட்டார். 75-80 வயசு இருக்கும். மயங்கி விழுந்துட்டார். கடவுள் காட்சி கொடுக்கிறார். நீ யாரு? எங்கே போகணும்? நான் கைலாசத்துக்கு போய் பார்க்கணும். உன்னால் முடியாது, திரும்பி போ. மாட்டேன். உயிர் போனாலும் போகட்டும், கைலாசத்துக்கு போகாமல் திரும்ப மாட்டேன். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். உடம்பு போகத்தானையா போயிட்டு போகுது, நான் பார்க்காம இருக்க மாட்டேன் கைலாசத்தை. அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்த அருள்புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள்புரி என பணிந்தார். பெரிய புராணம். இப்போ சொன்ன பாட்டை அடிக்கடி சொன்னீங்கன்னா எல்லாரும் மவுண்ட் கைலாஸ் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்காகத்தான் அந்த பாட்டை சொன்னேன். பெரிய புராணம். யாரு? சிவபெருமான். என்ன சொன்னார்? எல்லாம் முடியாது, நீ திரும்பி போக வேண்டியதுதான். இவர் பார்த்தார், முடியாது, உடம்பு போனால் போயிட்டு போகுது. கடவுள் என்ன சொன்னார்? இந்த மானசரோவரில் முழுகு, உனக்கு காட்சியை காட்டுவோம். மானசரோவர் தீர்த்தத்தில் போய் உள்ள விழுந்தார். அவ்வளவுதான். 1 நிமிஷம் முழிச்சு பார்க்கிறார். தஞ்சாவூருக்கு பக்கம் திருவையாத்தில் இருக்கார். திருவையாத்தில் பார்த்தா சிவபெருமான் அம்பாளோட காட்சி கொடுக்க போறார். நமக்கு கைலாச காட்சி அப்படின்னு அப்படி பார்த்தாரா, ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் ஒன்னோட ஒன்று உரசிக்கிட்டு களிரும் பிடியும் கணவனும் மனைவியும் எதிர்த்தாப்புல வருது. ஓ ஆமாம், மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. காதலோட வருதா 2, அதில் முக்கியம். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். 10-11 பாட்டு. என்ன மனமொத்த தம்பதிகள் எங்கே காட்சி கொடுக்குறாங்களோ அதுதான் மவுண்ட் கைலாஷ். புரியுதா புரியலையா? மனமொத்த தம்பதிகள் 90, 88 ஆட்சிக்கு 88, 89, 89. நல்லா 100, 99 நம்ம திரும்ப வந்து வாழ்த்தணும். இங்கே சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ஆட்சியை ரொம்ப நாளாக தெரியும். நான் சின்ன பையனாக இருந்த பொழுது அருமையான பாட்டு படித்தவங்க ஆட்சி. ஐயா, எங்கள் ஊர் தேவகோட்டை தெரியுமில்ல உங்களுக்கு? தேவகோட்டையிலேருந்து பிள்ளை வந்தவங்க அந்த குடும்பம் மறக்காதீங்க.
அதனால் மங்கை ஆட்சியை எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது ஒன்றும் தெரியாத வயசில் ஒரு ஆட்சி நல்ல தமிழ் பாட்டு பாடுனுச்சு, யாரோன்னு நினச்சேன். இப்போத்தான் தெரியுது அந்த ஆட்சி மங்கை ஆட்சி நாராயணன் செட்டியார் மனைவின்னு. இங்கே வந்த உடனே ஒரு இன்ப அதிர்ச்சி நம்பர் 1. ரெண்டாவது இன்ப அதிர்ச்சி என்ன தெரியுமா? மகாத்மா காந்தியை பற்றி சொன்னா, ஆமாம் உங்களுக்கு தலைப்பு என்ன கேட்குறீங்களா இல்லையா? என்ன தலைப்பு? நகரத்தாரும் ஆன்மீகமும். ஆமாம், திருவையாத்துக்கும் நகரத்தார் ஆன்மீகத்துக்கும் என்னையா சம்பந்தம்? என்னமோ திருவையாத்து காட்சி காட்டுறீங்க. இப்போ சொல்லவா? நான் பேசுகிற அத்தனையிலையும் நகரத்தார் சம்பந்தம் இருக்கு. திருவையாத்தில் 1937 நல்ல ஞாபகம் வச்சுங்க. எந்த வருஷம்? 1937. ஒரு செட்டியார் போய் கோயிலை பார்க்குறார். அம்பாள் சந்நிதி. திருவையாத்தில் அம்பாளுக்கு என்ன பேர்? யார் சொன்னா? அடி அப்பா, சந்தோஷம், நல்லா இருங்க. தர்ம சம்பர்தனி தருமாம்பாள், தமிழில் அறம் வளர்த்த நாயகி. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அந்த இடம். ஒரு செட்டியார் போய் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னார். கோயில் தருமபுர ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயில். செட்டியார் திருப்பணி வேலையை ஆரம்பிச்சிட்டார். அம்பாள் சந்நிதி, கருங்கல் திருப்பணி. முகம் பார்க்கலாங்க கருங்கல்லில், கண்ணாடி வேண்டாம். திருவையாத்தில் அம்பாள் சந்நிதி இன்னைக்கும் போய் பார்க்கலாம், கருங்கல் திருப்பணி. செட்டியார் வேலை ஆரம்பித்தாரா, அந்த ஊருக்காரன் கேஸ் போட்டுவிட்டேன். என்ன கேஸ் போட்டேன்? அதுன்னு எங்கள் கோயிலில் நீ வந்து திருப்பணி பண்ணுறது. நமக்கு ஒரு கெட்ட வழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம், நல்லா இருக்கவனையும் விட மாட்டோம். அதென்ன அவர் மட்டும் இப்படியெல்லாம் பேசுகிறது? போ, ஒரு கை பார்த்துருவோம். அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து 1000 நண்டு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. நண்டு மூடாமல் விட்டுட்டாங்க டப்பாவை. 1000 நண்டு உள்ளே இருந்து அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்காக்காரன் பார்க்குறேன், 1000 நண்டு அப்படியே இருக்கு, உன்னோட போகலை. சே, இந்திய நாட்டு நண்டு யோக்கியமான நண்டுரா அப்படின்னா. வேடிக்கை பார்த்தா என்ன தெரியுமா? ஒரு நண்டு வேகமாக போகும், 2வது நண்டு அது பின்னால் போய் அதை வாரி விட்டுரும், 3வது நண்டு இந்த 2வது நண்டை வாரி விட்டுரும். இவனும் உருப்பட மாட்டான், உருப்படுறவனையும் உருப்பட விட மாட்டான். இதாங்க எங்கள் பழக்கம். அதனால கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டாங்க. செட்டியார் பேர் தெரியுமா? தேவகோட்டை ஊனா ராவண்ணமானா மேனா சூனாப்பானா சின்ன சேவுகன் செட்டியார். வெங்கட்ராமன்ஜி, எங்கள் செட்டி நாட்டில் பழக்கம் என்ன தெரியுமா? 7 தலைமுறை விலாசம் மொத்தமாக கொண்டாடுவோம். அப்போ தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும். மற்றவங்கள்லாம் ரிஷி கோத்திரம், ரிஷியை வச்சு கோத்திரம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டதுனால சிவன் கோயிலை வச்சு கோத்திரம். நமக்கு கோத்திரம் எத்தனை? ஒரு கோத்திரம் தான், சிவகோத்திரம். அப்போ எப்படி சார் கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்க? 9 கோயில். இவர்கள் கோத்திர அடிப்படையில் பிரியாமல் கோயில் அடிப்படையில் பிரிந்தவர்கள். அதனால தான் நகரத்தாரையும் ஆன்மீகத்தையும் யாரும் பிரிக்க முடியாது. சரி, திருவையாறு செட்டியார் திருப்பணி ஆரம்பிச்சிட்டார். கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஒரு பக்கம் கேஸை பார்க்குறார், ஒரு பக்கம் திருப்பணி பண்ணுறார் சின்ன சேவுகன் செட்டியார். கொஞ்ச காலம் ஆச்சு, செட்டியார் காலம் முடிஞ்சு போச்சு. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலை. செட்டியாருடைய மகன் மெய்யப்ப செட்டியார் வயசு 15 வயசு பிள்ளை. பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். கடையெல்லாம் நான் பார்க்குறேன். சுங்கப்பட்டாணியில் கடை, ஈப்போவில் கடை, பினாங்கில் கடை. அப்பா இறந்த உடனே ஒரு 15 வயசு பிள்ளை. அந்த காலம் கப்பல் ஏறினார். பிளேன் இல்லை. இன்னைக்கு பிளேன். காலையில்
மதுரையில் சாப்பிட்டா மத்தியான சாப்பாட்டுக்கு சிங்கப்பூரில் வெங்கட்ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு போயிடலாம். இந்த அவரை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும்ல. திருமுறை எத்தனை திருமுறை? இவர் சொல்கிறார் 12. எம்ஏ படித்தவர், மறந்துடாதீங்க. என்ன சரியான இடத்தறையில் உட்கார வச்சுருக்காங்க. திருமுறை 12 திருமுறை எத்தனை பாட்டு மொத்தம் சார்? அது சந்தேகம் சார். 18,000 சொச்சம் பாட்டு. இந்த 18,000 சொச்சம் பாட்டையும் இங்கே உள்ளவங்களில் யாரும் முழுக்க படித்தது கிடையாது, என்னையும் சேர்த்து. 2 தேவாரம் தெரியும், ஒரு திருவாசகம் தெரியும். நம்மளை போய் 18,000 சொச்சம் பாட்டு புஸ்தகத்தை தான் பார்த்துருக்கான். அதை தலைக்கு வச்சுக்கலாமே தவிர பாடம் பண்ணலை. இந்த 18,000 சொச்சம் பாட்டையும் 13 முறை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் பூஜையில் முழுக்க படித்து 14வது முறை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவர் ஒருத்தர். அவருக்கு பேர் சிங்கப்பூர் வெங்கட்ராமன். ஆதம் பக்கத்தில் இருக்கேன்னார். அதுக்காகத்தான் அவர் வர சொன்னேன். வந்து இந்த ஆளுக என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன பொண்ணு, இந்த பொண்ணுக்கு என்ன பேர்? ஆர்த்தி வள்ளியம்மை. நான் அடுத்தாப்பில் அசந்தேன். அது சின்ன பொண்ணுங்க, அது கம்பீரமாக பேசுது. நம்மெல்லாம் அந்த வயசில் பேச போனால் கை காலெல்லாம் தந்தி அடிக்குமா இல்லையா? என்னத்தை பேச போகிறோமோ தெரியலேன். அருமையான பிள்ளை. கடைசி பார்த்தா அது ரொம்ப உற்சாகமான பேச்சாக இருக்கு. எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கா உற்சாகம். எங்கே கேட்டான்? காசி சத்திரத்தில் அடிக்கடி கேட்குற வார்த்தை உற்சாகமான வணக்கம். அந்த பொண்ணுக்கும் காசி சத்திரத்துக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். அதனால் பேச்சு எப்படி வந்துச்சு? ரொம்ப உற்சாகமாக வந்துச்சு. இருங்க, திருவையாற்று நிகழ்ச்சியை முடிச்சு விடுறேன். இந்த மெய்யப்ப செட்டியார் 15 வயசு. கோர்ட்டு கேஸையும் பார்த்து திருப்பணியவும் பார்த்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா 1937 செலவழித்து கேஸையும் ஜெயிச்சு திருப்பணியும் முடித்து கும்பாபிஷேகம் பண்ணினார். வயசு என்ன இருக்கும்? அப்போ 37ன்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசு இருக்கும். கேஸ் அத்தனை வருஷம் நடந்துச்சு. 10 வருஷம் சும்மா இல்லை. நம்ம ஊரில் கேஸ் போட்டால் அவ்வளவுதான். போகக்கூடாத இடங்கள் 3. 1 போலீஸ் ஸ்டேஷன், 2 கோர்ட்டு, 3வது ஆஸ்பத்திரி. கடவுளே, இந்த 3க்கும் போகப்படாதடா. கோர்ட்டில் அத்தனை வருஷம் கேஸு. வக்கீல் இறந்து அவர் மகன் வந்துட்டான், ஜட்ஜு இறந்து அவர் மகன் ஜட்ஜ் ஆகிட்டான், சாட்சிக்காரங்கள்லாம் இறந்து அவர் பிள்ளைகளெல்லாம் சாட்சிக்காரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீர்ப்பு ஜெயிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாரா. தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம் யானை மேலே இந்த பிள்ளைகள் 3 பேரையும் ஏற்றி வச்சார். சின்னச்சேவகன் செட்டியாருக்கு 3 ஆண் குழந்தை. மூத்தவர் பேர் மெய்யப்ப செட்டியார், 2வது பஞ்சநதன் செட்டியார், 3வது அண்ணாமலை செட்டியார். அவர் தான் தேவகோட்டையில் கல்லூரி ஆரம்பித்தவர். 3 அண்ணாமலை செட்டியார். சின்ன பிள்ளை அவர். அப்போ 3 பேரையும் யானை மேலே ஏற்றி வச்சு கும்பாபிஷேகத்தில் ஊர்வலம் விட்டாங்க. திருப்பணி யார் திருப்பணி? நகரத்தார் திருப்பணி. அது பெருசில்லை, ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதைத்தான் நான் பாராட்டுறேன். சார் 10 லட்சம் 20 லட்சம் அந்த காலத்தில் ரொம்ப பேர் கொடுத்தாங்க. திருப்பணி ஓடுற ஓட்டமாக பண்ணினாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. நமக்கு இந்த காலத்திலேயே 10 லட்சம் பெருசாக தெரியுது. அவங்க அந்த காலத்தில் 10 லட்சம் 15 லட்சம் செலவழித்து திருப்பணி பண்ணினவங்க. ஒரு முறை சின்னச்சேவகன் செட்டியார் திருவையாற்றில் ஒரு சின்னதாக ஒரு வீடு தங்குறதுக்காக வச்சிருந்தார். குளிக்கிற அறை. செட்டியார் குளிக்கிற அறைக்குள்ளே போகிறார். இவ்வளவு அகலத்துக்கு ஒரு கருங்கல் கிடக்கு. கருங்கல் கோயில் திருப்பணிக்கு வந்த கருங்கல்.
கோயிலுக்கு வந்த கருங்கல் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? கூப்பிடு ஸ்தபதிய. சிற்பி வந்துட்டார். கோயில் திருப்பணிக்கு வந்த கருங்கல் வெளியூர்ல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு கொண்ட அந்த கல் அது எப்படி எங்கள் வீட்டுக்கு பாத்ரூமுக்கு வந்துச்சு? சிற்பி சொல்கிறார், அது பயன்படாத கல், இவ்வளவு அகலந்தான், அது திருப்பணிக்கு பேசப்படாது. பயன்படுதா பயன்படாதான்னு நான் கேட்கல, எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தது சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லு. ஆட்சி வந்தாச்சு இல்லை, அது இப்போத்தான். அப்போ ஆட்சி வந்தாக மஞ்சள் உரைக்கிறதுக்காக கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன். ஒரு கல், மஞ்சள் உரைக்கிற கல் எவ்வளவு அகலத்துக்கு இருக்கம்மா? இவ்வளவு அகலம். கூப்பிடு அந்த ஆட்சியை. ஆட்சி பேர் முத்துக்கருப்பாயி ஆட்சி. காரைக்குடி வைரவங்கோயிலில் பிறந்தவங்க. 2ஆம் தாரம். செட்டியாருக்கு முதல் தாரத்துக்கு 2 பொண்ணு. இந்த ஆட்சியை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீடு கொள்ளாமல் பிள்ளை. 3 பையன் 5 பொண்ணு 8 டிக்கெட்டு. முதல் தாரத்துக்கு 2, இப்போ 8, மொத்தம் 10 பிள்ளை. அப்போ அந்த ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? ஆட்சி கெட்டிக்கார ஆட்சி. செட்டியார் இறந்ததுக்கப்புறம் நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணி இந்த மகமுட்டு பேத்திக்கு அந்த மக விட்டு பேரன் அப்படியே முடிச்சு போட்டு பணங்காசு வெளியில் போகாமல் அந்த ஆட்சி அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக இருந்த ஆட்சி. கூப்பிட அந்த ஆட்சியை. ஆட்சி வந்துருச்சு. இந்த பாரு, கோயிலுக்கு கொடுக்கிறதுக்குத்தான் நகரத்தார்கள் இருக்கிறோமே தவிர கோயிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அதுக்குத்தான் சொல்ல வந்தேன். இந்த கைதட்டு சின்ன செவ்வேல் செட்டியாருக்கு கோயிலுக்கு கொடுக்கத்தான் நம்ம இருக்கமே தவிர கோயிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்லை. எனக்கு பாவத்தை உண்டாக்கி விட்டுட்டியே, இந்த கல்லை கொண்டு போய் கோயிலில் போடு. அந்த செட்டியார் கொண்டு போய் கோயிலில் போட்டு வந்துருச்சு. இன்னொன்று சொல்லவா? 1981 நான் சொல்கிறதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் ஐயா. 1981 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 5ஆம் உலக தமிழ் மகாநாடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்துகிறார். பெரிய மகாநாடு. மீனாட்சி அம்மன் கோயில் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 1981 ஜனவரி 9ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய விழா. 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட ஒரு கவிதை போட்டியில் ஒருத்தருக்கு முதல் பரிசு பொற்கிளி கிடைச்சிது. அந்த பொற்கிளி இருக்கே, அது 3001 ரூபா. பார்க்க வந்த அண்ணாமலை செட்டியார் பிள்ளை நடராஜன் செட்டியார் அவர் எந்திரிச்சார். 3001ஓட நான் ஒரு 1001 தர்றேன், ஆக 4002 ரூபா. அப்போ பவுன் 150-200 ரூபா விற்ற காலத்தில் இன்னைக்கு பவுன் 75,000. அவர் ஒரு 1000, 4002 ரூபா கொடுத்து அந்த முதற் பரிசு வாங்கினவருக்கு பொற்கிளி கொடுத்தாங்க. அவர் அதை மூட்டையாக கையில் வச்சுக்கிட்டார். பணம் முடிச்சு. கவியரசு கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம், அவரும் பாடினார். கவியரங்கம் முடிஞ்சுது. VN சிதம்பரம் செட்டியார் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன், ராங்கியம். கமலா தியேட்டர்ஸ் முதலாளி. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறார். சிவபெருமான் சந்நிதி மதுரை, சுக்கலிங்க பெருமான் சந்நிதி. எல்லாரும் கும்பிட்டாங்க. இந்த பொற்களி வாங்கினவரும் பத்திரமாக அதை கக்கத்தில் வச்சுக்கிட்டே கும்பிட்டார். அங்கேருந்து விபூதி கொடுத்தாங்க. கண்ணதாசன் வாங்கினார். நெத்தியில் கம்பீரமாக பூசினார். அவருக்கு நெத்தி எங்கே தொடங்குது தலை எங்கே முடியுதுன்னு தெரியாது. வலுன்னு இருக்கு. அப்படியே பூசிட்டார்.
வீடியோ கேமராவில் படம் எடுத்தாங்க. எப்போ? 1981, 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போல்லாம் வீடியோ கேமரா பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியாமல் நம்மளை எப்படியோ படம் எடுத்து விடுறாங்க. புரியுதா? அப்புறம்தான் புரியுது நம்மளன்னு. அந்த காலம் படம் சந்தோஷம். அங்கே ஓரத்தில் ஒரு அர்ச்சகர் நின்னார். சே, நான் போய் விபூதி கொடுக்காம போச்சேன், என்னையும் படம் எடுத்திருப்பாங்களே. நாளைக்கு ஆத்துக்காரி கேட்பாளே, அங்கே போயும் தனியாக நின்னேடான்னு கேட்பாளே. அவளுக்கு யார் பதில் சொல்கிறது? புறப்பட்டாரா? இவர் ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு விபூதியை போட்டு கொண்டாந்துட்டார். கண்ணதாசனுக்கு பக்கத்தில் வீடியோ கேமரா ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு. சந்தோஷம். விபூதி எடுத்து அப்படி கொடுக்கிறாரு. கண்ணதாசன் என்ன பண்ணார்? வாங்கிக்கிட்டேன்னாரு. இதை வாங்கலை, வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார். புரிஞ்சு போச்சு நிலைமை. அண்ணே, இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் அப்போ ஒரு வாக்கியம் சொன்னார். அந்த வாக்கியத்துக்காக அந்த புண்ணியவானை கும்பிட்டு சொல்கிறேன். கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? சிவன் கோயில் திருநீரு கூட ஒரு தடவை மாறி 2ஆம் தடவை வாங்கக்கூடாது. அதுதான் சார் நாட்டுக்கோட்டை செட்டியார். ஞாபகத்தில் வச்சுங்க. விபூதி கூட கோயிலில் 2ஆம் தடவை வாங்கப்படாது. நம்ம இவ்வளவு பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு பொட்டலம் கட்டிக்கிட்டு போகப்படாது. திருநீரு கூட கோயிலில் 2வது முறை வாங்கப்படாது. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பொற்கிளியை வாங்கி முடிச்ச பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நின்ன அந்த ஆளு நான் தான். 1981 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. புரியுதா? என்ன முக்கியமானது? நகரத்தார் ஆன்மீகம் என்பது என்ன? 1, ஆலயங்களுக்கும் அறப்பணிகளுக்கும் எண்ணாமல் கொடுப்பது. 2, அதை நான் கொடுத்தேன் என்று சொல்லாமல் விட்டு விடுவது. இன்னைக்கு நம்ம போர்டில் போடுறோம். 300 ரூபாய்க்கு டியூப் லைட்டு வாங்கி கொடுத்து விட்டு 3000 ரூபாய்க்கு இல்லை பேர் எழுதுறான். எழுதப்படாது, பேர் எழுதப்படாதுங்க. அந்த காலத்தில் இத்தனை திருப்பணி பண்ணினாங்களே. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி பாடல் பெற்ற ஊரில் எத்தனைன்னு தெரியுமா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி 3 பேரும் பாடின திருத்தலங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயும் கொஞ்சம் வெளியிலையும் 276. புதுசாக கண்டுபிடிச்ச 2 சேர்த்து 276 பாடல் பெற்ற திருத்தலங்களில் 150 திருத்தலங்கள் நகரத்தார் திருப்பணி. எழுதி வச்சுங்க. திருவையாறு, மயிலாப்பூர், மயிலாடுதுறை, மதுரை. நான் மதுரைக்கிட்டே போகலை. ஆன்மீகத்துக்கு எல்லை கிடையாது. இவங்க பழக்கம் என்ன? எங்கேயும் பேர் எழுத மாட்டாங்க. எங்கள் ஊர் தேவகோட்டை, அங்கே ஒரு செட்டியார். என்னங்க இவ்வளவு செலவழித்து திருப்பணி பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் பேரை எழுதுனா என்ன? எழுத மாட்டேன், எழுதப்படாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சம்பளம் வாங்குற ஆள் பேரை 3 இடத்துல எழுதியிருக்காரு. சிவநாமன் தான் பால். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேர் எழுதியிருக்காரு. நீங்கள் இத்தனை லட்சம் செலவழிச்சு விட்டு செட்டியார் ஏன் பேர் எழுதலை? ஐயோ, பேர் எழுதுனா அடுத்த பிறவி வந்துடும். ஐயா, உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இந்த பாருங்க, முக்கியம். பிறவி வேணுமா வேண்டாமா? நெக்ஸ்ட் பெர்த், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? என்னங்க காரைக்காலமையார் என்ன சொன்னா? பிறவாமை வேண்டும். முதல்ல சிவபெருமானை பற்றி அற்புதமாக ஒரு பதிகம் பாடியது காரைக்காலம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல வெண்பா பாடியது காரைக்காலம்மையார்.
சிவபெருமான் மீது முதல்ல கட்டளை கலித்துறை பாடியது காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் மீது முதல்ல அந்தாதி பாடியது காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தைச் சேர்ந்த. அப்புறம் தாங்க அத்தனை பேரும் பாடினாங்க. நாம் உரைப்பது பொய்யல்ல சத்தியம். என்ன செய்தார் இந்த செட்டியார்? இப்போ சொல்றேன் கேளுங்க. பிறவி வேணுமா வேண்டாமா? என்ன வேண்டாமா? அம்மா அடுத்த பிறவி மகாராணியா பிறந்தா, சாரி மந்திரிக்கு சம்சாரமா பிறந்தா, பிறவி வேண்டாமா? அந்த ஆட்சியை பாருங்க, வேணாமுங்குது. அதுதான் காரைக்கால் அம்மையார் ரத்தம். பிறவி வேணுமா வேண்டாமா? வேண்டாம். இந்த பாருங்க, இப்போ நான் ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தேன். என் பேரை எழுத சொன்னேன், எழுதி விட்டாங்க. ஐயா நான் கொடுத்தது இப்படின்னு சொன்னா எனக்கு அதில் பற்று வந்துருச்சு. புண்ணியந்தான், நல்லது. இந்த புண்ணியத்துக்கு பலனை அனுபவிக்க நான் ஒரு ஜன்மம் எடுத்தாகணும். அந்த ஜன்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணனோ, கஷ்டம் சிரமம். இதுக்காக அப்போ என்ன சார் பண்ணலாம்? இந்த தான தர்மம் பண்ணாமலே விட்டுருவோமா? தான தர்மம் பண்ணு, நான் பண்ணுனேன்னு சொல்லாதே. அப்போ யாரு? சிவபெருமான் கொடுத்தாரு, நான் நடுவில் போஸ்ட்மேன். எங்க அங்கே இப்போ ஐயா பழனியப்ப செட்டியார் ஒரு 50,000 ரூபா இவருக்கு, நம்ம வணக்கத்துக்கு, வணக்கம் தானே, இவருக்கு 50,000 ரூபா கொண்டே கொடுங்கன்னு என்கிட்ட கொடுத்தார். நான் யோக்கியேன், 50,000 கொண்டே கொடுத்துட்டேன். வாழ்த்து எனக்கா பழனியப்ப செட்டியாருக்கா? என்னங்க, கொடுத்தவர் அவர் தானே. சிவபெருமான் கொடுத்த காசு, நீ திருப்பணிக்கு பண்ற, நீ போஸ்ட்மேன், யூ ஆர் நாட் தி ஓனர், நீ வெறும் போஸ்ட்மேன். இந்த கருத்தை யாரு சொன்னா தெரியுமா? யாரு சொன்னா? நீ என்னடா பண்ற? நீ ஒன்றும் பண்ணலடா. அவர் கொடுத்ததை வாங்கி அவருக்கு கோயில் கட்டிவிட்டு உன் பேரை போட்டுக்கிற, போடாதே. சொன்னது யாரு? திருவொற்றியூரில் ஊரெல்லாம் சுற்றிவிட்டு கடைசியில் மெட்ராஸ் திருவொற்றியூருக்கு வந்து உடம்பை பூமிக்கு கீழே புதைக்க சொல்லி சிவலிங்கமாக மாறினாரே சித்தர் பட்டினத்தார், அவர் சொன்னது. சார் பட்டினத்தார் சொன்னதுன்னா பாட்டு எங்கே இருக்கு? இந்த வெங்கட்ராமன் கேட்பார். இவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் பின்னால் காந்தின்னு உட்கார்ந்து இருக்கார். யோ பாட்டு எங்கேயா இருக்குன்னு அவர் கேட்பாரா இல்லையா? பாட்டு எங்கே இருக்கு? பட்டினத்தார் பாட்டு, பாட்டு சொல்லணும்ல, சும்மா நாம் பாட்டு பேசிட்டு போயிட்டா. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. நீ சம்பாதிக்கல, சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே. எங்க பிறக்கிற போது ஆளாள் ஒரு 50,000 இடுப்பில் கட்டிக்கிட்டா பிறந்தான். ஒன்றும் இல்லாமத்தான் பிறந்தான், ஒன்றும் இல்லாமத்தான் போக போகிறோம். ஊடால தான் இவ்வளவு சம்பாத்தியம். யாரு கொடுத்தா? அவன் கொடுத்த. இல்லை போகிற போது கொஞ்சத்தை கொண்டுக்கிட்டு போகலாமா? ஒரு கவுண்டர், நல்ல மனுஷன், தங்கமான ஆள், பரம பக்தர், படிக்காதவர், என்ன சொன்னாலும் நம்பிடுவார், நல்ல மனுஷன். ஒரு ஆள் சொன்னால், கவுண்டரே உனக்கு இவ்வளவு சொத்து கிடக்கு, பல கோடி தேரும், நீ இறந்ததுக்கப்புறம் அங்கே இந்த சொத்து உனக்கு பயன்படணுமா இல்லையா? ஆமாம். ஒன்று செய், சாகிற போது ஒரு 50 லட்சத்தை உன்னோட போட்டு புதைக்க சொல்லிவிடு, நீ அங்கே செலவழிச்சுக்கலாம். எங்கே செலவழிச்சுக்கலாம்? அங்கே. கவுண்டர் நல்லவர், நம்புறவர், சரின்னு உயிர் எழுதிவிட்டார்.
நான் இறக்குற போது என்னோட 50 லட்சத்தை புதைச்சு போடணும். உயில் வக்கீல்கிட்ட போயிடுச்சு. கவுண்டர் 80 வயசில் இறந்து போயிட்டார். நல்ல மனுஷன். ஊரெல்லாம் கூடிருச்சு. வக்கீல் ஐயா வந்துட்டார். உயிலை படிக்கிறார். இறந்த உடனே 50 லட்சம் ரூபா உள்ளே போட்டு புதைக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? அந்த அம்மாவை கூப்பிட்டார். அந்த அம்மா மகா கெட்டிக்காரி. ஆண்கள் கெட்டிக்காரர்களா பெண்கள் கெட்டிக்காரிகளா? இப்போ சொல்லுங்கம்மா. அடி சக்கை இங்கே பாரப்பா. நிச்சயமா. இப்போ நான் சொல்கிறேன். அந்த அம்மா சரின்றுச்சு. அம்மா 50 லட்சம் போனால் போகுது, அவர் தானே சம்பாதிச்சாரு. வந்துருச்சு. உள்ள அவரை போட்டாச்சு. இப்போ 50 லட்சம் பணத்தை போடணும். அங்கேருந்து வந்துச்சு. ஒரு செக் எழுதுனுச்சு, உள்ளே போட்டுருச்சு. 50 லட்சம் இருக்கா? கிராஸ் பண்ணலை. பேரர் செக்கு. 6 வேணாலும் யமதர்மராஜா கூட என்கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லுங்க, ஆண் கெட்டிக்காரனா பெண் கெட்டிக்காரியா? எதுக்கு சொல்ல வந்தேன்? பிறக்கிற போது கொண்டுகிட்டு வரல, போர் அன்னைக்கு கொண்டுகிட்டு போக முடியாது. நடுவில் குறிக்கக்கூடிய செல்வம் இது சிவபெருமான் தந்தது. அதனால ஓம்பேரை போட்டினா அடுத்த பிறவி பிடிச்சிக்கும். ஓம்பேரை போடாதே, சிவபெருமான் கொடுத்ததுன்ட்டு விட்டுரு. சொன்னது பட்டினத்து சுவாமி. இதுதான் நகரத்தார்கள் ஆன்மீகம். பேரை போடக்கூடாது. இந்த காலத்தில் அப்படி சொன்னால் ஒருத்தனும் தரமாட்டாங்க. தருவானா? அதெல்லாம் மாட்டேன். இன்னொன்று, பேரை போட்டால் இன்னொருத்தனும் கொஞ்சம் கொடுப்பேன். அதுக்காக தனியாக பேரை போடுறான். இவங்க 50,000 கொடுத்தாங்கன்னா நான் ஒரு 50,001 கொடுக்கணும்னு நினைப்பேன். வேற ஒன்றும் இல்லை. நகரத்தார்கள் ஆன்மீகம் அப்படி.